ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துகொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். சட்டசபை நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? தீர்மானங்கள்லாம் போட்டாங்க. தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு தீர்மானம். நீட் எதிர்ப்பு தீர்மானம், வெளிநாட்டு நிதி தொடர்பான தீர்மானம், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த அவையில் நடந்த சட்டசபை நிகழ்வுகள்? அப்புறம் இது தொகுதி மறுவரை, அது தொடர்பான தீர்மானம் 543ங்கிறது அப்படியே நீடிக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் திமுகவும் ஆதரவு தெரிவித்தாங்க, பாஜக எதிர்த்தது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா உறுதியளிச்சிருக்கிறாரு. அப்படிங்கும்போது மாறாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை நம்ப மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர். அமைச்சர், ஒரு உள்துறை அமைச்சர் சொல்கிறத நம்ப மாட்டிங்களா? எழுத்தாப்பில் இருக்கிற நீங்கள்லாம் அமைச்சர்கள். இப்போ நாங்கள் கேள்வி கேட்குறோம், பதில் சொல்கிறீங்க, சில வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க, அமைச்சர்கள் தான் நீங்கள்லாம், அதை நம்புகிறோம்ல. அந்த மாதிரி அவரும் ஒரு உள்துறை அமைச்சர் தானே அப்படின்னு சொல்கிறாரு. இது தொடர்பான விவாதம் இன்னும் நிறைய நடந்தது. அந்த விஷயங்கள்லாம் மரிய வில்சன் விவகாரம், அவர் கடையநல்லூர் ராஜேந்திரன் பேசும்பொழுது, நான் ஒரு சொற்பொழிவாளன், எனக்கு இதை கேட்கறதுக்கு தமிழை கொஞ்சம் பிழையில்லாமல் பேசினா நல்லா இருக்குங்கிற மாதிரி அவர் வேண்டுகோள், எனக்கு இப்படி தான் வரும்னு சொன்னார். அப்புறம் மறுநாள் சிலர் அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க, இப்போ முதல் முறை அப்படிங்கிறதுனால தவறு இருந்தாலும் சரி பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் மறுநாள் அப்படி பேசினார். எப்படி பார்க்குறீங்க ஒட்டுமொத்த சட்டசபை நிகழ்வுகளை? தமிழ்நாடு சட்டசபை அநேகமாக தமிழ்நாட்டில் வாக்களித்த எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட பார்க்கக்கூடிய சப்ஜெக்டாக இந்த வாரத்தினுடைய நிகழ்ச்சிகள் அமைஞ்சிருக்கு. குறிப்பா நீங்க கேள்வியில கேட்ட மாதிரி தொகுதி மறுவரையறை என்பது தமிழகத்திற்கு அல்லது தென்னிந்தியாவுக்கு இழப்பை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா என்ற சந்தேகம் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியால் எப்படி பேசப்படுகிறது, முன்னாள் ஆளும் கட்சியால் அது எப்படி பார்க்கப்படுகிறது, எடப்பாடி பழனிசாமி இந்த சூழ்நிலையை எப்படி கையாள போகிறார், பிஜேபிக்கு கூட இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் இதில் என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு பரபரப்பு தன்மை தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களாலும் இருந்தது. மேகதாதுவுக்கு ஈக்குவலா இந்த சப்ஜெக்ட் பேசப்பட்டு ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு சூழல். திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் ஆளும் கட்சியாக இருந்தாலும் ஏற்கனவே இந்த தொகுதி மறுவரை சட்டத்துல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தென்னிந்தியாவினுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தி பேசினாலும் அதை ஆதரித்து தமிழ்நாடு அரசு செயல்படுமா செயல்படாதா என்ற ஒரு கவலை நம்ம பக்கம் இருந்தது. நல்ல வேளை தமிழ்நாடு அரசு, திமுக, ஏனைய இடதுசாரி கட்சிகள் உட்பட, காங்கிரஸ் உட்பட ஒரு ஆதரவு நிலையை எடுத்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை இதில் விதைத்திருக்கிறார்கள். இதுல நமக்கு என்ன வருத்தம்னா, பிஜேபியோட இருக்கக்கூடிய பாமக அதுல அவங்க பக்கம் நிற்பதுல ஒரு நியாயம் இருக்கிறது. ஏன்னா அவருக்கு ராஜ்யசபா சீட்டு என்பது அவருடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்த மட்டும்தானே ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்கோ நலனுக்கோ அவர் எந்த காலத்திலுமே செயல்பட்டதில்லை. அதனால சௌமியா அன்புமணியினுடைய நடவடிக்கையை நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா திமுக கூட்டணியில இருந்து தேமுதிக சட்டசபைக்குள்ள போயிட்டு அவங்க ஒரு கற்பனைக்குள்ள, சட்டசபையில எந்த சப்ஜெக்ட் பேசினாலும் கேப்டன் விஜயகாந்தை நினைவுபடுத்தி பேசுவது அந்த அம்மாவுடைய வாடிக்கையா இருக்கு. பரவாயில்ல, விசுவாசம் என்பது விஜயகாந்த் அவர்களை பற்றி சொல்லுவதில் இருந்தாலும் கூட இந்த சப்ஜெக்ட் இன்னமும் தெளிவாகாத சூழலில் இதை ஏன் பேச வேண்டும் என்று நடுநிலை வகிப்பது திமுகவுடைய கூட்டணியில் இருந்து அந்த பக்கம் நிலையில் செயல்படுவது போலத்தான் நமக்கு தோணுது. ஆக்சுவலா திமுக கூட்டணி என்ன நிலை எடுத்திருக்கிறதோ அதுக்கு எந்த விதமான ஆப்போசிட் நிலையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கட்சியுமே திமுக எடுக்கக்கூடிய தீர்மானம் திமுக கூட்டணிக்கு மட்டுமல்ல, தாவேகாவில் இருப்பவர்களுக்கும் பொருந்தக்கூடியது. என்ன, 1971 வரையறை, அதுல உங்களுக்கு மாறுபட்டு கட்டு வரப்போறது இல்லை. அப்பெல்லாம் நீங்க அரசியல்ல இல்ல, விஜயகாந்தும் இல்லை. இப்ப என்ன யோசிக்க வேண்டியது, 71 பாப்புலேஷனை மட்டும் கணக்குல வச்சா இப்ப வரக்கூடிய தேர்தல் 29ல நீங்க தொகுதி மறுவரையறை ஏறுமா இறங்காது? ஏற்கனவே பிஜேபி சொன்ன அடிப்படையில 41 39 ஆகி 39 குறையும் என்ற நிலையில தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுகின்ற இன்றைய சூழலில் இதை நான் எதிர்க்கிறேன் என்று சொல்வதில்
தேமுதிகவுக்கு என்ன கட்டுப்பாடு, ஏன் அந்த நிலையை அவர்கள் எடுக்கவில்லை என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது. அதிமுக இன்னமும் அமித்ஷா அவர்களை நம்பிக்கொண்டு ஏற்கனவே அதிமுகவினுடைய இரட்டை இலக்க 24.6% வாக்குகளை அப்படியே சிதைச்சு விட்டுருக்கிறான் பிஜேபி. சிதைச்சு விட்டதுல இப்ப உங்களுடைய வாக்குகள் எவ்வளவுன்னு உங்களாலையும் சொல்ல முடியல, எங்களை போன்ற ஆட்களாலையும் சொல்ல முடியல. அப்போ ஒரு நசிவை ஏற்படுத்திய பிஜேபி கிட்ட இன்னமும் அமித்ஷா நமக்கு கடைக்கண் காட்டுவார் என்று இந்த வரையறையை இப்போதுள்ள இந்த வாசகங்களின் அடிப்படையில் அந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு கொடுத்த ஆதரவு போல் அதிமுக கொடுத்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருந்திருக்கும். ஆனால் அதிமுக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பார்ப்பதை விட விளவுபட்டு விட்ட அதிமுகவில் எடப்பாடி தலைமை மட்டுமே சிறந்து இருந்தால் போதும் என்ற அடிப்படையில எதிர்ப்பு வாக்குகளை கொண்டு வந்திருப்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுகவினுடைய செயல்பாடு தாவேக அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆலோசனைக்கு ஆதரவு கொடுத்திருப்பது திமுகவுக்கான அந்த இமேஜ் கொஞ்சம் மேல போயிருக்கு. மூணுமே அவர் சொல்லியிருப்பது ஸ்டாலின் அவர்கள்ட்ட போய் பத்திரிகையாளர்கள் கேட்ட போது என்ன வரையறை சொன்னாரோ அந்த வரையறையின் அடிப்படையில தாவேக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை இந்த அளவுக்கு எல்லா கட்சிகளும் ஆதரித்திருப்பது ஓரளவு நல்ல ஒற்றுமையை காட்டியிருக்கிறது. அதிமுக கூடுதலாக செயல்பட்டு இருந்தால் இன்னமும் நன்றாக இருந்திருக்கும். பிஜேபி ஒரு உறுப்பினர் எதிர்ப்பாக இருப்பது போல் பங்கேற்காமல் தேமுதிக இருப்பது பிஜேபிக்கு பலன், அதிமுக அமைதியாய் இருப்பது பிஜேபிக்கு பலன். அது தமிழ்நாட்டினுடைய கூடுதலாக வரவேண்டிய அந்த தொகுதிகளை நாமே நம்முடைய ஒற்றுமையின்மையின் காரணமாக பிரிந்து கிடக்கின்ற சூழல் காரணமாக பிஜேபியும் அமித்ஷாவும் விளையாடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோம். இதை மாற்றுவதற்கு அதிமுக சிந்தனையாளர்கள் தலைமையிடம் பேசி தமிழகத்தினுடைய நல்ல முன்னேற்றத்தை உறுதிப்படுத்த அதிமுக தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். அதிமுக திமுக இதர கட்சிகள் ஒன்றாக இருக்கும் போது ஆளுகின்ற ஒன்றிய அரசு நம்ம ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. சோ அந்த திசை வழியில நம்ம திட்டமிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். எந்த சூழலிலும் 41-39 என்பது மாறி 8 குறைவு என்பது இல்லாமல் 60 தொகுதிகளை எய்ம் பண்ணி இந்த தொகுதி மறுவரை சட்டம் வளர்ச்சி அடைந்த 850க்கு அல்ல 453க்கு அந்த 60 இடங்களை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய நாடாளுமன்ற கட்சிகளும் சட்டமன்ற தமிழக கட்சிகளும் கூடுதலாக ஒற்றுமையோடு செயல்பட்டு பெற வேண்டிய சூழல் இந்த காலம் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அவையில் கடையநல்லூர் ராஜேந்திரன் பேசுனதுக்கு மரிய வில்சன் ரியாக்ஷன் பண்ணது எல்லோரும் விமர்சனம் பண்ணாங்க. அப்புறம் மறுநாள் சில விஷயங்களை அவர் சொல்கிறாரு, அவர் பாட்டே பாடுறாரு, பொறுமை இருந்தால் அப்படிலாம் சொல்லி சாதிக்கலாம் அப்படிலாம் சொல்லி பாடுறாரு, எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடுறாரு. எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் ஆதவ அர்ஜுனாவும் திமுகவுக்கு நன்றி சொல்கிறாரு. இந்த நீங்கள் பேசுன அந்த தொகுதி மறைவரையில் திமுக எடுத்த முடிவெல்லாம் போட்டியில நன்றாய் பந்தை அடிப்பவர், நன்றாய் பந்தை போடுபவர், நன்றாய் பந்தை போடுபவரிடம் நன்றாக அடிக்க முடியாது. சுமாராக பந்தை போடுறவங்கிட்ட வேகமாக அடிக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற சூழல்ல அந்த நன்றாய் பந்தை போடுகின்ற ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். நன்றாய் பந்தை போடக்கூடிய ஆட்கள்ல மோசமாய் பந்தை போடக்கூடிய ஆளா நம்ம கண்ணு முன்னால தெரிஞ்சது அருமை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள். நம்ம மற்ற விஷயத்துக்கு போறதுக்கு முன்னால அந்த விஷயத்தை ஆரம்பிப்போம். சாதாரணமா தொலைக்காட்சி பார்க்கறவங்க கூட இவ்வளவு பர்டிகுலர்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு அமைச்சர் பதில் பேசலாமா என்ற கேள்வி வருகிறது. என்ன அது? ₹1 29 பைசா வருதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருடமாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசம் பீகாருக்கெல்லாம் ₹1 4 7 வரும்போது எனக்கு ஏன் கொடுக்கவில்லைன்னு திமுக அரசு கூவி கூவி அழைத்தது, கூவி கூவி பேசியது. அப்போதெல்லாம் அரசியல் களத்திலேயே தாவேகா கட்சியினுடைய அமைச்சர்கள் இல்லை. இன்னைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் தன்னுடைய உயர்ந்த குரலால் என்ன சொல்றாருன்னா ₹1 40 வருது.
எனக்கு என்னன்னா இந்த சபாநாயகர் வந்து இப்ப மிக சிறப்பாகன்னு சில பேர் கீழே பதிவு போடுறாங்க. ஆனால் ₹1 40 வருகிறது என்ற தவறான தகவலை அவர் சொல்லும் போதும், ஏனைய அமைச்சர்கள் தவறான தகவலை சொல்லும் போதும், குதிரை பேரம் கழுதை பேரம் என்ற வார்த்தையை ஆளும் கட்சி சொல்லும் போதும் இருங்க 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 என்று சொல்லி அந்த பேச்சை அனுமதிச்சுட்டு மற்றவர்கள் அந்த பேச்சை பேசும்போது தடுக்கிறார். இது பாரபட்சமான அணுகுமுறை. நீங்க அப்பாவு கோபப்படுவார், ஆனால் அப்பாவு யாரையும் பேச அனுமதிக்க மாட்டார். தவறு ஆளும் கட்சி பேசுகிறார் என்று சொன்னால் அதை சுட்டி காட்டுகின்ற பழக்கம் சபாநாயகருக்கு இருக்கணும். நீங்கமா ஜெயக்குமார் கூட பல நேரங்களில் நான் அவருடைய அந்த சட்டமன்ற விஷயங்களை பார்க்கும்போது அவருடைய அணுகுமுறை அதில் சரியாக இருந்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சபாநாயகர் இந்த சப்ஜெக்டை டேக்கிள் பண்ணும்போது தவறான தகவல் தருகின்ற ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருப்பது, இந்த நேரடி ஒளிபரப்பை பார்க்கக்கூடிய ஆட்கள் சபாநாயகருடைய இந்த அணுகுமுறையை சரியாக பார்க்க மாட்டார்கள் என்பது பெரும்பகுதியான வாசகர்கள் பார்வையாளருடைய கருத்து. ₹1 29 மட்டுமல்ல, மரிய வில்சன் அவர்கள் பேசும்போது எங்களுக்கு இந்த 6 மாசத்துல 15,000 கோடி ரூபாய் வந்து விட்டதுன்னு போட்டார். நான் எனக்கும் கூட காலையில ஆங்கில பத்திரிகை பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருந்தது. பரவாயில்லையே 6 மாசத்துல இவ்வளவு ரூபாய் காசு வந்துருச்சுன்னு. கடைசியில பார்த்தீங்கன்னா 1865 அந்த ஃபேன்சி நம்பர் மூலமா வரக்கூடிய சப் அலாட்மெண்ட்டை தவிர மீதியெல்லாம் வர ஆரம்பித்து விட்டது. இப்ப காலையில பதில் சொல்லும் போது நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கேள்வி கேட்டு சப்டைட்டில் கேட்டதுக்கு அப்புறம் நிதி அமைச்சர் பேசும்போது என்ன பதில் சொல்றாருன்னா, வர ஆரம்பித்து விட்டது. வர ஆரம்பிச்சிச்சுன்னா வந்துருச்சுன்னு அர்த்தமா. புதிய புதிய தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடித்து மக்களை திசை திருப்ப அல்லது ஏமாற்ற இந்த வாசகங்கள் நேரடி ஒளிபரப்பில் ஆளும் கட்சிக்கு பயனளிக்காது என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும். இப்ப இன்னைக்கு ஒரு 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, கிட்டத்தட்ட ஒரு 66,000 கோடி ரூபாய் முதலீடு, இதற்கான திட்டங்கள் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அம்மா. அதுலேயே KN நேரு அவர்கள் என்ன கேட்டாருன்னு சொன்னா, 30 நாளில் உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ல போன கட்சி என்ன செஞ்சது, இந்த கட்சி என்ன செஞ்சதுன்னு விளக்கம் கேட்டாங்க. அதுல அந்த அம்மா விளக்கம் கொடுக்க முடியாம நின்னதை நம்ம நேரடி ஒளிபரப்புல பார்த்தோம். அப்போ தமிழக முதலமைச்சர் இந்த அமைச்சர்களிடம் சொல்ல வேண்டியது, பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகளை நிதானமாக பயன்படுத்தி மக்களுக்கு அதில் குழப்பம் இல்லாமல் செய்தி போய் சேர வேண்டும். அதே மாதிரி மரிய வில்சன் அவர்கள் நிதி அமைச்சராக, முதல்வர், அவை முன்னவர், அதற்கு நிகரானது நிதியமைச்சர். நிதியமைச்சர் பேசும்போது என்ன சொல்றாரு, நான் கற்றுக்கொண்டது அன்பு மொழி, நான் பைபிளை கற்று அறிந்தவன், பைபிளை கற்று அறிந்தவன், அன்பு மொழியை தெரிந்தவன். சட்டசபைக்குள்ளாவது அமைதியாய் பேசணும்ல, வெளி விவகாரத்தை நம்ம பேசல. சட்டசபைக்குள்ள எங்களை போன்ற தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் மொழிக்காக போராடுபவர்கள், நீங்களே இந்த சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியவர்கள். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இந்த விவிலியம், இந்த பைபிள், இந்த அன்பு மொழி, இதனுடைய ஆதித்தன்மை தமிழ் அறிந்த புலவர்களால் தெரிந்து கொள்ள முடியாதுன்றார். உனக்கு தமிழும் தெரியல, அன்பும் தெரியல, பைபிளும் தெரியல. பைபிள்ல இருப்பவர்கள், பைபிளை வாசிப்பவர்கள் எந்த நேரமும் அமைதிக்கு எதிராக அனுமதிக்கவே மாட்டார்கள் எந்த பிரச்சனையுமே. உங்களுடைய சட்டமன்றத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய உங்களுடைய அணுகுமுறை வேற. ஆனால் மொழியை இகழ்ந்து பேசியது, மொழியை பின்னுக்கு தள்ளி மதத்தை இணைத்து பேசியது, மதச்சார்புள்ள ஒரு நாட்டுக்கு, பெரியார் மண்ணாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் மண்ணுக்கு அவர் அறிவித்திருப்பது தவறான வாசகங்கள். சபாநாயகர் ஏற்கனவே அதிமுக இருந்தவர். இவங்க ஆட்சியை அண்ணாவை ஏற்றுக்கொண்டவர்கள். அண்ணாவை ஏற்றுக்கொண்ட ஆட்சி இப்படி ஒரு தவறான சப்ஜெக்ட் அவர் பேசும்போது அதை தடுக்க வேண்டுமா வேண்டாமா? நிதி அமைச்சரை பேச விட்டுட்டு அதுக்கு கவுண்டர் பண்ணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை முடிங்க, பேசுங்க, எதிர்கட்சி தலைவர் 3 நிமிஷத்துல முடிங்க என்று சொல்லுவது சரியான கருத்துரிமையை சட்டமன்றத்தில் பதிவு செய்வதில் ஒரு குழப்பத்தன்மையை அல்லது தலைமை பண்பில் சறுக்கல் அணுகுமுறையை சபாநாயகர் கடைபிடிக்கிறாரோ என்ற சிந்தனை வருகிறது. நிதி அமைச்சருடைய அந்த பேச்சு என்பது அவை குறிப்பிலிருந்தே நீக்கப்படணும். தமிழ், ஆதி தமிழ், அன்பு,
விவிலியத்துக்கு முன்னாலேயே பின்னாலே இல்லை, அன்புக்கு எதிரான நிலை தமிழ் மொழி என்றும் சொன்னதில்லை. அதனால அந்த இரண்டையும் மோத விட்டு அவர் பேசி இருப்பதும் பதில் சொல்லுவதில் ஆரோக்கியமற்ற அணுகுமுறையை அவர் திருத்திக் கொள்வதற்கு தமிழக முதலமைச்சர் தலையிட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஏற்பாடு. இந்த தமிழ்தாய் வாழ்த்துல எடுத்திருக்கக்கூடிய நல்ல முன்னேற்றம், 3 FCRA பில் உட்பட மற்ற விஷயங்கள் எடுத்திருக்கக்கூடிய நல்ல முன்னேற்றம், ஒரு சில கட்சிகள் தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக உள்ளே வரவில்லை என்றாலும் தமிழகத்தினுடைய ஓரளவு ஒற்றுமையை பறைசாற்றி இருக்கிறது. கோயம்புத்தூர்ல நடந்த நிகழ்ச்சி உட்பட பேசும்போது ஒரு நெகிழ்ச்சி தன்மையோடு 2 கட்சிகளும் பேசுவது ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையை சட்டமன்றத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலை அப்படியே தொடர்ந்து தமிழகம் சிறப்பாக அமைவதற்கு ஆளும் கட்சி கொஞ்சம் கூடுதலாக முயற்சிக்க வேண்டும். இதை இருவரும் பேசும்போது ஏற்படக்கூடிய அந்த வார்த்தை சண்டைகளை சண்டையாகவே பார்க்கின்ற அணுகுமுறை பயன் தராது. சபாநாயகரும் முதலமைச்சரும் அமைச்சரவை குழுக்களும் அதில் இணைந்து செயல்பட்டு ஒரு முன்னேற்ற அணுகுமுறையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. தமிழக சட்டசபை நிகழ்வுகள் குறித்து பேசுனீங்க. இப்போ நாடாளுமன்ற நிகழ்வுகள், நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் அவையை நடத்தவே விடல, அமளியில் ஈடுபட்டாங்க அப்படின்னு ஆளும் பாஜக அரசு சொல்லுது. எந்த விவாதத்துக்கும் தயார் அமித்ஷா. இப்போ நீட் விவகாரத்திலேயே அந்த எல்லா விவாதத்துக்கும் அவர் தயார்னு சொல்கிறாரு அப்படின்னு கிரண் ரிஜிஜு சொல்கிறாரு, அவரும் சொல்கிறாரு, அமித்ஷாவும் சொல்கிறாரு. எதிர்கட்சிகள் என்ன கேள்வி கேட்கணுமோ விவாதத்துக்கு தயார், நான் தயார், என்ன கேள்வி கேட்கணுமோ அதை மக்களவை சபாநாயகர்கிட்ட எழுதி கடிதமாக கொடுத்துருங்க, நான் விவாதத்துக்கு தயார் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் எதிர்கட்சிகள் அவையை நடத்த விடலை அப்படிங்கிறதுனால இன்றைக்கும் அவை நடக்கலை. இப்போ தேதி குறிப்பிடாமல் அவை ஒத்தி வைக்கப்பட்டுருச்சு. இந்தியாவினுடைய 2ஆம் நிலை பிரதமர், முதல் பிரதமர் மோடி என்று வச்சாலும் 2ஆம் நிலையில் இருக்கின்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி கவலைப்படாமல் எல்லா மாநிலங்களுக்கும் தன்னுடைய தேர்தல் கால சுற்றுப்பயணம் போல பிஜேபி ஆதரவு சுற்றுப்பயணத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். புதுச்சேரிக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னால வந்தாரு. புதுச்சேரியே அப்படியே அமைதியாக நின்றது அவர் வரும்போது. அதுலயும் பாருங்க, விருது கொடுக்கக்கூடிய விழாவில் விருது ஆட்களுக்கு தேசிய கொடியை பிடிப்பதற்கு பதிலாக அந்த RSS கொடியை எடுத்து கொடுப்பவர் முன்னாள் காங்கிரஸ்காரர், முன்னாள் NR காங்கிரஸ்காரர், இன்றைய பிஜேபிக்காரர் நமச்சிவாயம் அவர்கள். அமித்ஷா அவர்கள் அதை திட்டி அதுல முகநூல்ல பூரா மிகப்பெரிய அளவுக்கு விவாத பொருளாச்சு. இப்போ ஒரு மேல பொறுப்புக்கு வருபவர்கள் கூட சுயநலமாக செயல்படுவதை வேடிக்கை பார்க்கின்ற உள்துறை அமைச்சராக அமித்ஷா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 37 நாட்களாக சீரியமான விவாதம் என்பது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மகாராஷ்டிரா, கேரளா போன்ற இடங்கள்ல, இமாச்சல் பிரதேஷ் போன்ற இடங்கள்ல கடுமையான வெள்ளம் பாதிக்கப்பட்டு பல உயிர்கள், கிட்டத்தட்ட எல்லா மாநிலமும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400க்கும் அதிகமான உயிர் இழப்புகள் என்பது இருக்கக்கூடிய சூழல்ல பொறுப்பை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டிய உள்துறை அமைச்சருக்கு பதிலாக நாடாளுமன்ற அமைச்சரிடம் எல்லா வேலையையும் ஆத்தரைஸ் பண்ணிட்டு இவர் போயிருப்பது என்பது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை அமித்ஷா அவர்கள் மதிக்கவில்லை என்பதை மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. நீங்க அந்த காக்ரோஷ் ஜனதா பார்ட்டியினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கூட சீரியஸா பார்ப்பதற்கு அந்த இருக்கக்கூடிய காவல்துறைக்கு மோசமான உத்தரவுகள் போட்டு ஜெயில 6 வருஷமா இருக்கக்கூடிய உமர் காலித்தினுடைய ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில அனுமதி கொடுத்து கடைசி நேரத்துல கேன்சல் பண்ணி அந்த யூனிவர்சிட்டிக்கு வெளியில அந்த புத்தக வெளியீடு நடக்கிறது. அப்போ கருத்துரிமைக்கு எதிராக செயல்படுகின்ற பிஜேபியினுடைய எல்லா நடவடிக்கைகளும் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும் போது நாடாளுமன்றத்திற்குள்ள இந்தியா கூட்டணியோ இடதுசாரி கட்சிகளோ கேள்வி கேட்டா அதற்கு பதிலளிக்க முடியாது என்பதற்காக நாடாளுமன்றத்தை தவிர்க்கிறாரோ என்ற கேள்வி வந்தது. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் சரியா கேள்வி கேட்டது மாதிரி இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்களும் உங்க கூட பஞ்சாப்ல இருந்த அகாலிதள் உட்பட ஆட்களும் நீங்கள் கனிம வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு வரைமுறையற்ற அதிகாரத்தோடு பல்லாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலங்களை வாரி வழங்குவதை அப்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதானி அதானி என்ற குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்குது. நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த குரலை கேட்கலாம். அப்ப அந்த அதானிக்கு விற்கக்கூடிய வேலையை அரசு செய்கின்ற போது
அதற்கு உதவியாக இருந்த 2 முக்கியமான ஆட்களும் நாடாளுமன்றத்துக்குள்ள இல்லாமல் இருப்பது ஒரு அதிகாரத்தை அதிகமாக கையில் வைத்துக் கொண்டு தனக்கு கீழ்படிந்து இருக்கக்கூடிய ஆட்களை வைத்து இந்த ஜனநாயகத்தை புரட்டி போட்டு இருக்கிறது பிஜேபி. இது நம்முடைய குடும்பத்துல ஒரு ஆளுக்கு 7 கிலோ வீதம் 35 கிலோ அரிசி கொடுப்பதை கூட பாப்புலேஷன் கண்ட்ரோலினுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் சார்ட்டையும் வச்சு ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 25 கிலோவை குறைப்பதற்கான ஏற்பாடு என்பது நடந்தது. எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பின் காரணமா அது குழுவுக்கு மேல கொண்டு போய் விட்டுருக்கிறாங்க. FCRA சட்ட திருத்தம் என்பது குரல் ஓட்டு மூலமாக கொண்டு போவதற்கு ட்ரை பண்ணாங்க. எதிர்ப்பு பலமானதுக்கு அப்புறம் குழுவுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. குழுவுக்கு அனுப்பினாலும் மெஜாரிட்டி மூலமா அது மாறும் தான். ஆனால் ஒரு கருத்துரிமை மூலமாக அது நியாயம் இருக்கின்ற போது அதை மாற்ற வேண்டும் என்ற ஜனநாயக பண்பு பிஜேபியிடம் இல்லாத காரணத்தினால இந்தியாவை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சட்ட திருத்தங்கள் அனைத்துமே இந்த 10 நாளில் குரல் ஓட்டு மூலமாக மாறி இருப்பது இதுவரை நாடாளுமன்றம் சந்தித்திராத ஒரு மோசமான விஷயமாகும். இப்ப அந்த வகையில கிட்டத்தட்ட நீங்க சு வெங்கடேசன் நாடாளுமன்றத்துல பேசின கடைசி விஷயத்தை மட்டுமே உங்களுக்கு ஞாபகப்படுத்துற வாசகர்களுக்கு, கடந்த 10 ஆண்டுகளில் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை எவ்வளவு செலவு செய்திருக்கிறோம், எவ்வளவு செலவு செய்யாமல் வைத்திருக்கிறோம் என்ற கேள்விக்கு நாடாளுமன்றம் சொன்ன பதிலே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 9500 கோடி ரூபாய் வெவ்வேறு தளங்களில் டைவர்ட் செய்யப்பட்டதும் கிட்டத்தட்ட 30,000 கோடிக்கும் அதிகமானவை செலவு செய்யப்படாமல் வைத்திருப்பதும் வெளியில வந்திருக்கிறது. இதே மாதிரி பல துறைகளுடைய அனுபவங்கள் பேசப்படுகின்றன. இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல இவ்வளவு மோசமான விஷயங்கள் இருக்கின்ற போது இதை சரி செய்வதற்கான போராட்ட களத்தை எதிர்கட்சிகள் உருவாக்குகின்றன. போதிய அளவுக்கு இல்லை. ஒரு பிஜேபி எம்பி நாடாளுமன்றத்துல பிரிட்டாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எம்பியை பத்தி அவரு லுங்கிவாலான்னு பேசினது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாகி அது விவாதத்துக்கு வரும்போது பதில் எப்படி வருதுன்னா, இந்த விவாதத்துல அதை கொண்டு வர்றதுக்கு பதிலாக 2 கட்சியில இருக்கக்கூடிய 2 ஆளுங்களையும் யாரும் கொண்ட அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்ன்றாங்க. கட்ட பஞ்சாயத்து பேசுற மாதிரி மந்திரி பேசுறாரு. அப்போ அமித்ஷாவினுடைய இந்த பங்கேற்பு நாடாளுமன்றத்தை சீர்குலைக்கிறது. எதிர்கட்சிகள் டிஸ்டர்ப்ட் பண்ணல, மக்களுக்கான நீதி வேண்டும் என்று குரல் எடுக்கிறார்கள். அந்த குரலுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது ஆளும் கட்சியினுடைய பொறுப்பு. பேப்பர்லாம் அதை எப்படி எழுதுறாங்கன்னா, நாடாளுமன்றம் நடைபெற எதிர்கட்சிகள் அனுமதிக்கவில்லைன்றாங்க. அந்த ஸ்டேட்மெண்டே தப்பு. நாடாளுமன்றத்தை முறையாக நடத்துவதற்கு எல்லா அமைச்சர்களும் பொறுப்பாக பதில் பேசி அதில் திருத்தத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வருவதற்கு மாறாக மெஜாரிட்டி இருக்கிறது என்ற காரணத்திற்காக எதிர்கட்சிகளை அப்படியே பேச விட்டு இவர்கள் வெளியே இருப்பது இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்து என்ற வகையை உணர்ந்து, நீங்க இப்ப இந்த மறியல்ல பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு பேர் கைதாயிருக்காங்க என்ற விவரத்தை கேட்கறதுக்கு திங்கட்கிழமைக்கு மேல பதில் சொல்றேன்னு சொல்லக்கூடிய பொறுப்பற்ற தன்மை தான் நாடாளுமன்றத்தில் இருக்கிறது. ராஜ்யசபாவினுடைய தமிழ்நாட்டிலிருந்து போன CP ராதாகிருஷ்ணன் அவர்களும் சபாநாயகர் அவர்களும் இந்த சப்ஜெக்ட்ல அங்க இருக்கக்கூடிய மந்திரிகளுடைய ஸ்டேட்மெண்ட்டை வேத வாக்காக எடுத்து சபையை நடத்துகிறார்கள், கடத்துகிறார்கள். சபை ஜனநாயக முறையில் போகவில்லை என்பதுதான் நம்மை போன்றவருடைய பார்வையாளர்களின் கருத்து. இது இந்த நிலை நீடிக்க கூடாது. 2029 வரக்கூடிய தேர்தல்ல மக்களின் பங்கேற்பு மிகப்பெரிய அளவுக்கு வரணும்னு சொன்னா இந்த நாடாளுமன்றமும் இந்த ஜனநாயகமும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கான போராட்டங்கள் வெளியிலும் உள்ளேயும் நடந்துட்டு தான் இருக்கு. அதை கொஞ்சம் அதிகப்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. இன்னைக்கு ராஜ்யசபாவில் மல்லிகார்ஜுன கார்கே பேசும்போது சொல்றாரு, நான் உத்தரகாண்ட் மாநிலம் போயிருந்தேன், அங்கே ராம்லீலா மைதானத்தில் இருந்தேன், ஒரு பொதுக்கூட்டம் மக்கள்லாம் திரளாக பங்கேற்றுட்டாங்க, நான் எந்த ஒரு சமூகம் குறித்துலாம் நான் எதுவும் பேசலை, அரசாங்கம் அதாவது அரசியல் ரீதியான பிரச்சனை அதை குறித்து தான் மட்டும்தான் நான் பேசினேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாஜக சேர்ந்த சிலர் அங்கே அந்த இடத்துல யாகம் நடத்தி சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மேடையை சுத்தப்படுத்தியிருக்கிறாங்க. இதுதான் ஜனநாயகமா? அரசியலமைப்பை எப்படி பாதுகாப்பீங்க நீங்கள்? நான் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறாரு. இப்போ இதை பேசும்போது ஜேபி நட்டாவும் இதை இல்லை, இது ஏற்றுக்கொள்ள முடியாது தான், இது காங்கிரஸ் கட்சிக்கு மல்லிகார்ஜுன கார்கேக்கு எப்படி இது வருத்தம் அளிக்குதோ, காங்கிரஸ் கட்சிக்கு எப்படி வருத்தம் அளிக்குதோ, அதே போல் தான் நாம் எல்லாருமே இதை வருத்தப்பட வேண்டிய விஷயம். இதை பாஜக ஆதரிக்காது, இது குறித்து முழு விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாரு.
எப்படி பார்க்குறீங்க? மல்லிகார்ஜுனன் கார்கேவுடைய வரலாறை பற்றி இன்னைக்கு ஆங்கில பத்திரிகைகள் சரியாக எழுதியிருக்கின்றன. ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கையினுடைய அவலங்களை தெரிந்து கொண்டு மேல வந்த ஒரு அற்புதமான தலைவர். அவர் அந்த மீட்டிங்ல பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க செயல்பட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது RSS சொல்லக்கூடிய கொள்கை வழி. அதை நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்ன்றது அதிகாரத்தில் இருப்பவர்கள் சொல்லக்கூடிய சால்ஜாப்பு பதில். ஆனால் இவர்கள் இப்படித்தான் செய்வார்கள். அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கு முன்பு, அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்த பின்பு அம்பேத்கரை இவர்கள் பார்க்கின்ற விதம் பல மாநிலங்களில் மோசமாக இருக்கிறது. தேர்தலுக்காக பிஜேபி RSS அம்பேத்கரை பயன்படுத்தி கொள்ளும். மிகப்பெரிய அளவுக்கு 1947 ஆகஸ்ட் 15 நாம சொன்ன விஷயங்கள் கூட தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மூலம் ஒரு கையெழுத்து இயக்கம் ஆகஸ்ட் 15 2026 வருது. அதுல என்ன தெரியுமா? ஆண் பெண் பட்டியலின மக்கள் அனைவரையும் சமமாக பார்க்கின்றார்களா? கல்வி மக்களுக்கு வழங்கப்படுகின்ற போது சாதியின் பெயரால் இகழ்ச்சி ஏற்படுத்தப்படுகிறதா? பெண் பிள்ளைகளுக்கு அதில் உரிமை உத்தரவாதப்படுத்தப்படுகிறதா? உள்ளிட்ட பல கேள்விகள் ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஒரு 30,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி நம்ம சமூக நலத்துறை அமைச்சர் மூலமா கொடிதல் கொடுக்க போறாங்க. 15 தான் துவங்குது. மல்லிகார்ஜுனன் கார்கேவுக்கே தீண்டாமை அந்த சுத்தப்படுத்துதல் என்ற மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் இந்தியா திருந்தவில்லை. சுதந்திர போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள்ட்ட இந்த ஆட்சியை கொடுத்ததுனால வர்ணாசிரம முறைப்படி மேலோன் கீழோன் என்ற சிந்தனையில் அனைவரையும் நசுக்குகின்ற மோசமான அணுகுமுறை இது. கண்டிக்கப்பட வேண்டியதில்லை. மொத்த ஆட்களையும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்யணும். கிட்டத்தட்ட போன தடவை அந்த சிலை உடைப்பின் போது அது வலியுறுத்தப்பட்டது. ஆனால் அதை மேலோட்டமாக பிஜேபி பார்த்து விட்டு போகிறது. கார்கேவுக்கான இகழ்ச்சி மட்டுமல்லது, ஜனநாயகத்துக்கான இகழ்ச்சி, சமத்துவத்துக்கு எதிரான அணுகுமுறை, இதையெல்லாம் அனுமதிக்கவே முடியாது. பிஜேபி சொல்லுவதை கேட்டுவிட்டு வரக்கூடாது. அது அமுலாகிறதா என்று பார்ப்பதற்கு எதிர்கட்சிகள் கடுமையாக முயற்சி செய்து கார்கேவுக்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அணுகுமுறையை இனி ஒரு காலத்தில் வேறு யாருக்கும் ஏற்படாத வண்ணம் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த 80வது ஆண்டு சுதந்திர தினத்தில் நாம செய்ய வேண்டிய வேலை. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.